நாங்கள் இல்லை என்றால் இந்த ஊரே நாறிவிடும். அதிகாரிகள் செவிக்கு எப்போது சேரும் இந்த அழுகுரல்? 30 வருட உழைப்புக்கும் மரியாதை இல்லையா? சென்னை ரிப்பன் மாளிகை பகுதியில் தூய்மை தொழிலாளர்கள் போராட்டம். 1000க்கும் மேற்பட்ட தூய்மை தொழிலாளர்கள் சேர்ந்து ரிப்பன் மாளிகைக்கு வெளியே பிளாட்பார்மில் தங்கியிருந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மழை வெயில் பாராமல் தொடரும் இவர்களின் போராட்டம் 5வது நாளை எட்டியிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தூய்மை பணியாளர்களில் 80% மேற்பட்டவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் கணவரை இழந்தவர்களாகவும் கணவரால் கைவிடப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த வேலை மட்டுமே அவர்களின் ஒரே பிடிமானமாக இருக்கிறது. தூய்மை பணியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் தான் தங்களின் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றனர். இன்னும் சிலரால் அதுவும் முடியாமல் தங்களின் பிள்ளைகளை கூலி வேலைக்கு அனுப்பிவிட்டு அன்றாடத்தை ஓட்டுவதற்காகவும் கடன்களை அடைப்பதற்காகவும் தான் இந்த பணிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அதற்கும் ஆபத்து எனும் போதுதான் இப்போது போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர். கடந்த 15 முதல் 30 ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் தற்போது தனியார் நிறுவனங்களுக்கு சொத்துக்களுடன் பணியையும் ஒப்படைக்கும் அரசின் முடிவால் தங்கள் வேலை வாய்ப்பை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறைந்த சம்பளத்தில் தொடங்கி நீண்ட போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகள் என பல தடைகளை கடந்து இன்று மாதம் 23,000 சம்பளம் பெற்று வந்த இப்பணியாளர்கள் தற்போது 14,000 மட்டுமே வேலை செய்வதாக சொல்லப்படுகிறார்கள். கொரோனா காலம், எண்ணெய் கசிவு, அரசு நிகழ்வுகள் என எந்தவித அச்சமின்றியும் எப்போதும் முன்னணியில் பணியாற்றிய இவர்களது குரல்கள் இப்போது நியாயம் கேட்டும் நிராகரிக்கப்படுகின்றன. நாங்க இல்லைனா இந்த ஊரே நாரி போயிடும். முதல்வரே, என் பேர பிள்ளைகள் படிச்சா ஆளா நிப்பாங்கன்னு நம்புறேன். நாங்களே உங்கள் கடிதங்களை நம்பி வந்தோம் என்று இவர்களின் அழுகுரல்களும் உணர்வுகளும் கோரிக்கைகளும் அதிகாரிகளின் செவிக்கு எப்போது போய் சேரும்?